ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி காளான் மசாலா. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு ஸ்பூன் நெய், ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். சீரகப்பொடி இல்லைன்னா சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி விட்டுறலாம். ஆனியன் கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் கலருக்காக சேர்த்துருக்கேன். இல்லைன்னா நார்மல் மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டா போதும். 2 சின்ன சைஸ் வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி வதங்கிறதுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் புளிக்காத தயிர் சேர்த்து அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அது கூட தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பத்து முந்திரி பருப்பு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி கட் பண்ணி வச்சுருக்க காளானை கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ காளான்லேருந்து தண்ணி விடும். அந்த தண்ணி வத்துற வரை வெயிட் பண்ணி காளானுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு காளானில் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அது கூட காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஹீட்லேயே இந்த மசாலா எல்லாம் குக் ஆயிரும். இந்த காளான் கிரேவி தோசை, சப்பாத்தி, பூரி, நான்கு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது என் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.